ரதியக்கா அடுப்படியில் தீபாவளி பலகாரம் அக்கா ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் நாள் அக்கா முறுக்குக்கு தான் அரைக்க கொடுக்க போகிறேன். எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா, நானும் செஞ்சிட்ருக்கிறேன். அந்த ரெசிபி தான் அக்கா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து பொன்னி பச்சரிசி. அக்கா டிமார்ட்டில் தான் வாங்கினேன். கவர் பாருங்கள். அது வந்து சூப்பராக வாயில் அள்ளி போட்டோன்னே ஸ்வீட்னஸ்ஸாக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது பச்சரிசி. இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக உள்ள அரிசி வாங்கி நம்ம முறுக்குக்கு அரைக்கி கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப முறுக்கு டேஸ்டியாக இருக்கும். இதில் வந்து அக்கா இந்த இருக்குல்ல, இது 200 சொல்லுவாங்க, நாங்கள் ஆளாக்கு சொல்லுவோம். இதில் வந்து 4 போடணும். இப்போ 4 அளந்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த தூக்கில் தான் அக்கா மாவு அரைக்க கொடுக்க போகிறேன். ஃபுல்லாக 4 போட்டுக்கலாம். 2 3 4 போட்டாச்சு. இப்போ 4க்கு உருட்டு பருப்பு வந்து 1 போடுவோம். ஒரு படி அரிசிக்கு காப்பி சொல்லுவாங்க. இப்போ 4ங்கிறது அரைப்படி அரிசி கணக்கு. அதுக்கு வந்து 4க்கு 1 வந்து உளுந்து. இந்த உளுந்து வந்து நம்ம பொன்னிறமாக பொறுமையாக வடை சட்டி சின்னதாக இருந்தால் 2 தடவையாக வறுக்கணும். பெரிய வடை சட்டினா 1 தடவையாக வறுத்துக்கலாம். இது கும்சமாக தான் எடுக்கணும். இப்படி கும்மிலாம் 4க்கு 1. 8 அரிசி அளந்திங்கன்னா 2 போட்டு வறுத்துக்கணும். இது டிமார்ட்டில் வாங்கின உளுந்து தான். அந்த பாக்ஸில் கிடக்கணும் அந்த உளுந்துப்பா, பாக்ஸில் இருக்கிறது. இது வந்து நம்ம இந்த பொடிக்கு அக்கா இட்லி பொடிக்கு இந்த முறுக்குங்கிறதுனால பேக்கெட்டில் எடுத்தோம்னா நம்ம வந்து இட்லி தோசைக்கு அரைக்கிறதுக்கு அக்கா பேக்கெட்டில் டிமார்ட்டில் பேக்கெட்டில் உள்ள உளுந்து எடுங்க. அது நல்ல பெஸ்ட்டாக இருக்கும். மாவு நல்லா ரொம்பும். இது வந்து நம்ம இட்லி பொடி அரைக்கிறதுக்கும் அக்கா அந்த மாதிரி முறுக்குக்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவேன். இது இப்போ 1 போட்டிருக்குறோம். இப்போ ஏதோ அக்கா பொன்னிறமாக வறுத்துட்டு வரேன். இது கூட மறுபடியும் முறுக்குக்கு என்ன சேர்க்கணும்னு அக்கா சொல்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ வடை சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுட்டேன். ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் இந்த பாருங்கள், சட்டி சூடு இல்லை காமிக்கிறேன். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக ஆகணும். நல்லா வாசனையும் வரும், பொன்னிறமாக ஆகணும். கருக விட்டுறக்கூடாது. அதில் தான் நம்ம முறுக்குடைய டேஸ்டியே இருக்குது. இப்போ உளுந்து பொன்னிறமாக ஆயிடுச்சு. இந்த அளவு வறுத்தா போதும். இப்போ நம்ம அதை அரிசியில் கொட்டிடலாம். அவ்வளோதான். உளுந்து எடுத்து அரிசியில் கொட்டிடலாம். இப்போ தூக்கில் வச்சதுனால உங்களுக்கு அவ்வளோவா தெரியல. நல்லா தெரியுதான்னு தெரியல. அக்கா தூக்கில் வச்சுட்டேன். இதை நல்லா ஆற விட்டுட்டு கொஞ்சம் மேலே உள்ள உளுந்து மட்டும் தான் நம்மளுக்கு ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நைஸாக பவுட்ரு பண்ண சொல்லுங்கள் மிஷினில். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டிப்ஸுப்பா. மிஷினில் நம்ம மாவு அரைக்க முன்னாடி கேழ்வரகு, கோதுமை எது அரைச்சிருந்தாலும் கொஞ்சோண்டு அரிசியை போட்டு அரைச்சி வெளியே விட்டுருங்க அண்ணான்னு சொல்லுங்கள். நல்லா தட்டிட்டு வாங்க. தட்டினதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டு அரைச்சிங்கன்னா நம்ம டிஷ்ஷில் நம்மளுடைய ப்ரிப்ரேஷனில் நம்ம முறுக்கு அப்படியே கிடைக்கும். அந்த டேஸ்ட் அப்படியே வரும். அதனால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுதான் ரெசிபி. அப்புறம் முறுக்கு அரைச்சிட்டு வந்த பிறகு அக்கா முறுக்கு மாவு அரைச்சிட்டு வந்த பிறகு எப்படி சுடுறதுன்னு பார்ப்போம். சரிப்பா அக்கா, ஒன்று சொல்ல மறந்துட்டேன். எங்கள் முறுக்குக்கு ஸ்பெஷலே இதுதான். இந்த பாருங்கள், இதுக்கு வந்து ஆஃபு